ப்ரோ நான் ஃப்ரீலான்சிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் ப்ரோ? உங்கள் சைட் ஹஸ்ல் அண்ட் ஃப்ரீலான்சிங்கை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா த ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் இட் டிபெண்ட்ஸ். ஃப்ரீலான்சிங்கில் நீங்கள் 3 விதமாக சார்ஜ் பண்ணலாம். ஹவர்லி பேசிஸ், மந்த்லி பேசிஸ், ப்ராஜெக்ட் பேசிஸ். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் இதே கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். அப்போ என்னோட மென்டார் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு அண்ட் இன்றைக்கும் அது செம்ம ரெலவெண்ட்டாக இருக்குது. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபைவர், அப்வொர்க் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் போய் உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு சர்வீஸ் வைஸ் எவ்வளோ லோவஸ்ட் அண்ட் ஹையஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அண்ட் அதோட ஆவரேஜ் தான் உங்களோட பெஞ்ச்மார்க் ப்ரைஸ். உங்கள் சர்வீஸில் உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருக்குது அண்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் டெஸ்டிமோனியல்ஸும் இருக்குன்னா ஆவரேஜ் இண்டஸ்ட்ரி ப்ரைஸோட 20 to 50% அதிகமாக சார்ஜ் பண்ணலாம். இதை 2 to 3x பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு புது இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா தென் ஆவரேஜ் இண்டஸ்ட்ரி சார்ஜஸோட 20 to 30% லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணலாம். இந்த வேர்ல்ட் ஆஃப் ஃப்ரீலான்சிங் நீங்கள் மணியை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட உங்கள் கிளைண்ட்டுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணலான்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்னோட இனிஷியல் கெரியர் டேஸில் நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. I was solely focusing on giving results to the clients and that results helped me make more money. So focus on results.